நேற்று நான் சொன்னேன்ல கொடுமை பண்ணுவேன்னு, அது இதுதான். நாங்களாம் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடுவோம். நீ வந்து அது எப்படி கத்திரிக்கோளுக்கு ஒரு டைமு, இந்த சொம்புக்கு ஒரு டைம், உப்பு டப்பாக்கு ஒரு டைம் நடக்கணும். இப்போ நீ புனியற போ, இன்னும் 3 டைம் நீ நடக்கணும். என்ன ஜாலியாக நடப்பு வளர்க்குது. உல்லாச பயணம் பாருங்க. இது என்ன கஷ்டப்பட்டு போகிற மாதிரி அதில் உல்லாச பயணம் போகிற மாதிரி இருக்குது. கொடுமை நம்பர் 1 இதுதான். நாங்களாம் ஆமாம், நாங்களாம் கொஞ்சம் சாப்பிடுவோம். நீ வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிற. இதுவே சப்பையாமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. அப்போ நாளைக்கு இனிப்பா இல்லைன்னா உப்பாக சொல்கிறேன். சப்பையும் சொல்லாமல் வேற மாதிரி சொல்கிறேன். அடுத்தது என்ன சொல்லலாம் நீங்களே சொல்லுங்கள். என்ன இந்த பிள்ளை கொடுமை விடலான்னு சொல்லுங்கள். குழு குழுன்னு 10 ஐஸ்கிரீம் டப்பா சாப்பிட்ட மாதிரி. அதைத்தான் அப்போத்தான் வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேன். சரி வேணான்னு விட்டுட்டு நான் நிஜமாக உண்மையில் நினச்சேன். இல்லை அது கொஞ்சம் ரிஸ்க்காக போயிருமில்ல, அதனால 11 மணி வண்டிடுவேன். பாதிக்கீரை அப்படியே எடுத்துக்கொண்டு அதுங்க முயலுக்கு போட்டு உட்காந்துக்குவேன். கேட்டார்ல சொத்தையாக இருந்துச்சுட்டுருவேன். கடைசியாக நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு பனிஷ்மெண்ட். ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கோன்னு. நான் பாதி பொருளை எடுத்து வச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் நீ இப்போ 4 கையில் தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே. இப்போ 3 பொருள் தான் இருந்துச்சு, மீதி 4 தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குறேன்ல, அதுக்கு மதிப்பு கூட சொல்லணும். நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் இல்லைன்னா எனக்கு தான் சொல்லு. சரி, காயத்ரி கொடுமை ஒடுத்துறது பிடிக்கலன்னா எனக்கு தான் சொல்லுங்கள். காயத்ரி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு அதையாவது சொல்லுவீங்களா ஆர்வமானு பார்க்குறேன் நான். இதாகாதா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டாஸ்க் முடிஞ்சிருச்சு. குனிஞ்சு நிமிந்து எடுத்துகிட்டு கிளம்பு போட்டு. நாளைக்கு எனக்கா காயத்ரிக்கான்னு சொல்லுங்கள் என்ன வேலை வாங்கலாம் அவங்கள. இப்போ நானா என்ன வேலை நான் வாங்குறது காயத்ரிட்டு நீ யோசிச்சு நான் ஏதோ ஒரு வேலை வாங்குவேன். அது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். போயிட்டு வா.